நம்ம நீட்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறவங்க கவர்மெண்ட் காலேஜஸை தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் ஆல் இண்டியா லெவலில் டாப் காலேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் மேலே ஐ கார்டில் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் டாப் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 1212 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அதை ஓப்பன் கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, அவ்வளோ சீட்ஸ் இருக்குது. 1212 சீட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கேட்டகரியில் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸு என்ன மாதிரியான காலேஜஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் டாப் 5 காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம டெய்லி பேசிஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். யாரெல்லாம் மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கீங்களோ தயவு செய்து நம்மளுடைய யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தாங்க, டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க, இது டாப் காலேஜஸ்ஸு, இது கட் ஆஃப் என்ன இருக்கும், நம்ம எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அதனால் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களை தேங்க் பண்ணுவாங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகலாமா? நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம லிஸ்ட்ல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல டாப்பர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1966 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பசங்க சாய்ஸ் கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. 92.5% சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 148 சீட்ஸ் வந்து இந்த காலேஜில் வந்து இருக்கு. டோட்டல் வந்து 200 சீட்ஸ் வந்து இருக்கு. இந்த காலேஜ் வந்து தமிழ்நாடோட மெரிட்டோரியஸ் சீட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 5. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1960 ஸ்டார்ட் பண்ண காலேஜ், நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இது வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. அந்த டாப்பர் செலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ்ல வரக்கூடிய காலேஜ் கேஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இட்ஸ் ஏ கவர்மெண்ட் காலேஜ். இங்க வந்து பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் வந்து இருக்கு. இந்த இடத்துல இந்த தீப்புண்களுக்கான காயங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கேஎம்சிக்கு. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும் அப்படின்றது மூலயமாவும், ரெண்டாவது சென்னையில் இருக்கக்கூடிய டாப் காலேஜ் அப்படின்றதுனால இந்த காலேஜ் 4வது பிளேஸ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3rd பிளேஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மதுரை மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு காலேஜ். 1954 ஸ்டார்ட் பண்ணது. லேப் ஃபெசிலிட்டி, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கு. 250 சீட்ஸ் வந்து இந்த காலேஜில் இருக்கு. கிட்டத்தட்ட 92.5% வந்து பார்த்தீங்கன்னா 185 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இந்த காலேஜ் நம்மளுடைய டாப்பர்ஸ் லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல வந்திருக்கு. இப்ப நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 2nd பொசிஷன்ல டாப்பர் செலக்ட் பண்ண காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில முக்கியமான ஒரு பிளேஸ்ல இருக்கு. க்ரௌடடு பிளேசஸ். அங்கே போனீங்கன்னா செத்தன்னு ஒரு ரோட்டுக்கு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் போயிட்டு வந்துட்டு பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த அளவுக்கு பேஷண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடியது. செலக்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி இதுக்கு தான் வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஆர்ஜிஆர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது 2nd பிளேஸில் வந்திருக்கு அப்படின்னா 1938 ஸ்டார்ட் பண்ண காலேஜ். 250 சீட்டு, 185 சீட் வந்து பார்த்தீங்கன்னா 92.5% ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வாட்டி அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 1938 ஸ்டார்ட் பண்ண காலேஜ் நம்பர் 2 ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இந்தியாலேயே ரொம்ப பழமையான காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் 1ல இருக்கக்கூடிய இந்த காலேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே செப்பரேட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்கு. அதனால தான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னாலும் இந்த காலேஜை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப பழமையானது. ஆல் இண்டியா லெவலில் எடுத்தோம்னா 10th பிளேஸ்ல இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்றது சொல்லக்கூடியது. பழமையான காலேஜ்னா எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1835. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 18, 19, 20 இருக்கிறோம்.
அப்போ பாருங்க எவ்வளோ பழமையானது. 1835ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 250 சீட்ஸ் வந்து மொத்தம் இருக்கு. 185 சீட்ஸ் வந்து இந்த வாட்டி 92.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 இருக்கக்கூடியது என்ன? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். டாப் 5 பிளேஸ் பிடிச்ச காலேஜஸ் பார்த்துட்டீங்க. நீங்க எந்த காலேஜஸ்ல 2026ல சேர போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல கொடுங்க. வேற என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்? சப்போஸ் இன்னைக்கு பார்த்துட்டீங்க தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாப் 5 காலேஜஸ், வேற ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல கொடுங்க. அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? பிரைவேட் காலேஜஸ்ல எது சார் டாப் 5 அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது அடுத்த வீடியோல ரெடி ஆக போது. வெயிட் பண்ணுங்க.